இன்னைக்கு பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் யூனிட் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த திண்டுக்கல்னுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம். உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான். ஏன்னா திராட்சையினுடைய விதை, திராட்சை மேல இருக்கிற தொலி, அதுல இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் இருக்கக்கூடியது. அந்த தொலியிலையும் அந்த விதையிலையும் இருக்கு. நம்ம அதை தூக்கி தூர போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா, அது கிரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ், பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்னு அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போகிறோம். நான் பல நேரம் பார்ப்பேன், இந்த திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் வெறும் 60 ரூபா தான் விலை, அதுக்கு 100 ரூபா. ஒரு குப்பையை 120 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம், இதை வந்து கீழே தூக்கி வச்சிருவாங்க. மேலேயே அடுக்கி வைக்க மாட்டான், கீழே வைத்திருப்பார்கள் பழக்கடைகளில். மேல் நம்ம மாற வேண்டும் நண்பர்களே. நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம், மரபை பற்றி பேசுகிறோம், மரபை பற்றி படிக்கிறோம். நம்மாழ்வார் ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க. ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது.